Hi friends, welcome and welcome to LV Creations. Last video la ஒரு normal salwar pant க்கு side pocket எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த பேண்ட்க்கு மேட்சிங்கா ஒரு டாப் கோட் மாடல் டாப் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த டாப்புக்கான front and back piece கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோட மெஷர்மென்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற மெஷர்மென்ட் வந்து நம்ம பாடியில இருந்து மெஷர்மென்ட் எடுத்து அதுக்கேத்த மாதிரி கால்குலேட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறது. சோ நீங்க உங்க பாடியில இருந்து மெஷர்மென்ட் எடுத்து ஸ்டிட்ச் பண்ண போறதா இருந்தா இந்த கால்குலேஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் நீங்க உங்க அளவு Dressல இருந்து மெஷர்மென்ட் எடுக்கறீங்கனா இந்த கால்குலேஷன் செட் ஆகாது. இது வந்து ஒரு ஷார்ட் டாப். சோ இதோட லெந்த் வந்து நான் வந்து 36 inches plus 1 inch சீமிங்காக எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் width, neck width பார்க்கலாம். full shoulder வந்து 14 inches. அதுல பாதி 7 inch ஆஃப் ஷோல்டருக்கு மார்க் பண்ணிருக்கேன். மீதி இருக்குது 3 inch neck width. then chest அளவு பார்க்கலாம். ஹார்மோ லென்த்தும் ஷோல்டர் அளவுக்கு 7 inches மார்க் பண்ணிருக்கேன். பாடியில இருந்து எடுத்த chest அளவு வந்து 42. அத 4 ஆல டிவைட் பண்ணிட்டு 1/2 inches ஆட் பண்ணிக்கிறேன். சோ 11 inch மார்க் பண்ணிருக்கேன். தையலுக்காக 1 inch இல்ல 1.5 inch விட்டுக்கலாம். ஷோல்டர்ல இருந்து waist length வந்து 19 inches மார்க் பண்ணிருக்கேன். நீங்க நல்ல ஹைட்டா இருந்தா மேக்ஸिमम 21 inch கூட length வச்சுக்கலாம். நான் வந்து 19 inches மார்க் பண்ணிருக்கேன். மெஷர்மென்ட்ல இடுப்பு சுற்றளவு 44 inch. அத 4 ஆல டிவைட் பண்ணிட்டு 1/2 inch ஆட் பண்ணிக்கிறேன். and தையலுக்கு இங்க வந்து நான் மடிச்சு தைக்கிறதுனால 1 inch தான் இங்க விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பேக் neck depth 4.5 மார்க் பண்ணிருக்கேன். front neck 7 inches மார்க் பண்ணி கட் பண்ணிருக்கேன். இதே பாடி எக்ஸாக்ட் அளவுக்கு 4 பீஸ் கோட்டுக்காக ஓவர் கோட்டுக்காக கட் பண்ணிருக்கேன். இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சோ இதுல வந்து 4 பீஸ் இருக்கு. ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 பீஸ் because cloth ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 பீஸ் வச்சிருக்கேன். சோ இது மேலே வச்சு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஹார்மோலியும் பாடி சைடுலயும் சேம் அளவு இருக்கு. இந்த கோட்டோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க சென்டர்ல ஒரு 1/2 inch, ஷோல்டர்ல ஒரு 1/2 inch கம்மி பண்ணிருக்கேன். அதே மாதிரி neck depth வந்து டாப்ல வந்து 7 inch இருக்கும். இதுல வந்து 8 inch வச்சிருக்கேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஷேப்பா வந்து வளைவா கட் பண்ணிருக்கேன். ஓவர் கோட்டோட லெந்த் வந்து 17 inch. நெக்ஸ்ட் இதை எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து front and back bodies neck finish பண்ணிக்கலாம். நல்ல லென்த்தியா வந்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ இதோட அளவு வந்து width வந்து 1 inch இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பக்கத்துல ஒரு 1/4 inchக்கு மடிச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. சோ இந்த நெக்ல இத க்ளோஸா வச்சிட்டு front and back neckல ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணிடலாம். ஸ்டிட்ச் பண்ணிட்டு நம்ம திருப்பி ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். front and back பீஸ் ரெண்டுத்துலயும் பாட்டம்ல டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோட் ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பக்கத்துக்கும் 2 பீஸ். சோ நல்ல பக்கம் ஒண்ணோட ஒண்ணு மேட்சிங்கா இருக்க மாதிரி வச்சிட்டு ஃபேஸ் பண்ற மாதிரி வச்சிட்டு இங்க சென்டர்ல கரெக்ட்டா நான் மார்க் பண்ணிருக்கேன். because அந்த இடத்துல நான் நாட் வைக்க போறேன். ஆல்ரெடி நாட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ எக்ஸாக்ட்டா அந்த மார்க்கிங்ல ரெண்டு இடத்துலயும் ஈக்குவலா வரணும். சோ மார்க் பண்ண இடத்துல இத வச்சிட்டு இந்த நெக் ஷேப்ல அப்படியே ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். பாட்டம்லயும் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். சோ நெக் ஷேப் எண்ட் வரைக்கும் ஸ்டிட்ச் பண்ணிட்டு கீழேயும் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. ரெண்டு பீஸையும் திருப்பிக்கலாம். ரெண்டு பீஸையும் திருப்பி வச்சிருக்கேன். சோ ரெண்டுத்தோட நாட் பாத்தீங்கன்னா ஈக்குவலா எக்ஸாக்ட்டா இருக்கு. நெக் ஷேப் எல்லாம் அப்படியே ஈக்குவலா சேமா இருக்கு. திருப்பிட்டு இப்போ நம்ம எங்கெல்லாம் தைச்சோமோ அங்கெல்லாம் அப்படியே மேல் தையல் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் எண்ட்ல இந்த பேண்டோட கிளாத் அட்டாச் பண்ண போறேன். சோ இந்த ஸ்லீவோட லெந்த் பாத்தீங்கன்னா தையலுக்கும் சேர்த்து 15 inch இருக்கு. சோ ஃபைனலா நமக்கு ஸ்லீவ் லெந்த் வந்து 14 inch வரும். ஹார்மோல் ஷேப்க்கு வந்து 3 inches மார்க் பண்ணிருக்கேன். ஹார்மோல் லெந்த் 8.5 inches மார்க் பண்ணிருக்கேன். டாப்ஸ்ல எந்த அளவுக்கு சீம் அலவன்சஸ் வச்சோமோ இதுலயும் அதே மாதிரி 1.5 inch வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த border பீஸை எண்ட்ல அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எண்ட்ல டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தைச்சுக்கலாம். ரெண்டு ஸ்லீவ்ஸும் ரெடி பண்ணியாச்சு.
நெக்கும் ரெடி பண்ணியாச்சு, பாட்டம்லேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டரில் வந்து ஷேப் எடுக்கணும் ஃப்ரண்ட்டில், அதை கட் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு ஓவர் கோட்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலேயே வச்சுட்டு இந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கத்தோட அளவு வச்சு இன்னொரு பக்கத்துலேயும் அதே அளவுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பீசஸ்லாம் ஜாயின் பண்ணணும். டாப்போட ஃப்ரண்ட் பீஸில் இந்த ஓவர் கோட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஷோல்டரில், ஹார்மோலில், சைடில் 3 இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை ஷோல்டரில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது க்ராஸாக லைன் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்லீவ்ஸையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 2 சைட்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் வேஸ்ட் வரைக்கும். தென் சைட் கட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப்ஸ் பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for your love and support. See you all in my next video. Have a great day.